அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கேன். நீங்க துவா பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்க, நாங்க துவா பண்றோம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம பார்க்க போற ஆக்டிவிட்டி வந்து ஸ்பாஞ்ச் பவுல் ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இதுல வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னா ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த ஃபிங்கரை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை டெவலப் பண்ணோம்னா நாளைக்குன்னா அவங்க ஸ்கூல்ல போய் பென்சில் ஹோல்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதை பத்தி தான் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு பவுல்ல ஒரு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போறதில்ல, இந்த ஸ்பாஞ்சால இப்படி டிப் பண்ணி அதுல இந்த வாட்டர் எல்லாத்தையும் சக் பண்ணிட்டு இந்த பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி பண்ண போறோம். இது பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆகும். அப்போ அவங்களால ஈஸியா பென்சில் வந்து ஹோல்ட் பண்ணி அவங்களால எழுத முடியும். நம்ம இது மாதிரி பண்ணோம்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணோம்னா இதுக்காக நம்ம தனியெல்லாம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும். இதுதான் பண்ணுவோம். இவங்க என்னோட 2 டாட்டர்ஸ். இவங்க வந்து பெரியவங்க. இப்போ இவங்களுக்கு 2.5 years ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் சேர்க்கறதுனால நம்ம வீட்ல இருந்தே வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் பாப்பாவை. இப்போ இவங்க அந்த ஆக்டிவிட்டி செய்ய போறாங்க, நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யறாங்க. தண்ணி நம்மளுக்கு கீழே சிந்தினா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பசங்க கற்றுக்குவாங்க. அப்போதான் அவங்களே பண்ண விடணும். நம்ம சொல்லி கொடுத்துட்டு அவங்களே பண்ண விடணும். அப்போதான் அவங்களால கற்றுக்க முடியும். ரெடி. எடுத்துக்கோங்க. அதில் இதில் பண்ணிவிட்டு அதில் போகணும். இதில் இவங்களுக்கு இந்த கையை நம்ம இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அப்போ டெவலப் ஆச்சுன்னா அவங்களால பென்சிலை ஈஸியாக ஹோல்ட் பண்ணி பென்சில் வந்து பிடிச்சி எழுத முடியும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் போடலான்னு இருக்கிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க.